இதுக்கெல்லாம் முடிவே கிடையாதாடா கடவுளே அப்படின்னு கேட்ட அவினாஷ் ரோட் டிராஃபிக்கு இப்போது ரெண்டு கவர்மெண்ட் சேர்ந்து போட்டிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா 2020 அதிமுகவால் ஒரு ஸ்டார்ட் பண்ணாங்க, பாலம் ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ திமுகவால் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 வருஷம் ஒர்க்கு. ஹெவி டிராஃபிக்காக தான் இருந்தது அவினாஷ் ரோடு. அந்த டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுங்கிறதுனால தான் இந்த பாலமே டெவலப் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 10.1 கிலோமீட்டருக்கு சூப்பரான ஒரு டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த பாலத்தில். என்னென்னு கேட்டிங்கன்னா 4 இடத்துல ஏறி 4 இடத்துல இறங்குற கான்செப்டில் பண்ணியிருக்காங்க. 4 மெயின் லொக்கேஷனில் ஏறி இறங்குற மாதிரி 1791.23 கோடி, கிட்டத்தட்ட 6.22 மில்லியன் ருபீஸ் செலவு பண்ணியிருக்காங்க. 304 பில்லர் வந்து இந்த பாலத்துக்கு இருக்காமா. ஜெர்மன் டெக்னாலஜியில் இந்த பாலம் டெவலப் பண்ணியிருக்காங்க. என்னப்பா அது புதுசாக இருக்கேன்னு அதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது செயின் லூப் ஜெர்மன் டெக்னாலஜி அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்னாலஜி. இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெவி வெஹிக்கிள்ஸ் போகும்போதும் இல்லாட்டினா இந்த ஓவர் வெஹிக்கிள்ஸ் வந்து வேகமாக போகும்போது வைப்ரேஷன் ஆகும் பார்த்திங்களா, அந்த வைப்ரேஷன் இந்த பாலத்தில் இருக்காதாமா. என்னன்னு தெரியலை, யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அந்த வைப்ரேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவே இது பண்ணியிருக்காங்க. 1008 பிரச்சனையெல்லாம் பில்லர் போடுற பிரச்சனை 1008 பிரச்சனை இருந்தது. அதெல்லாம் முடிச்சு இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஜிடி நாயுடு பாலம் அப்படின்னு பேர் வச்சது இல்லாமல் ஜிடி நாயுடு மூலிமா அந்த வம்சாவளியை வச்சு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவங்க ரிலேஷனை வச்சு இந்த பாலத்தை ஓப்பன் பண்ணியிருக்காங்க நம்ம ஸ்டாலின் அவர். 1 மணி நேரம் டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பாலம் மாரிங்க 15 நிமிஷத்தில் அந்த பக்கம் பறந்தடிச்சிட்டு போயிடலாம். பட் ஆனால் பத்திரம், புது பாலம், டேர்னிங்கெல்லாம் தெரியாது. காரில், ஹெவி வெஹிக்கிளில், பைக்கில் போகிறவங்க எல்லாமே ஸ்லோவாகவே போங்க. டேர்னிங்லலாம் பத்திரமா போங்க. 2-3 டைம் நீங்கள் போயிட்டு வந்துட்டிங்கன்னா பழக்கமாயிரும்.